கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கு துவர்ப்பான உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும். நீங்க ஆரம்ப கட்டத்திலே அத ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, அது அறுவை சிகிச்சை வரைக்கும் வந்து போகாது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாழைப்பூ சாறு எடுத்துக்கலாம். இது எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ வாழைப்பூ வந்து எடுத்துட்டு நல்லா அரைச்சு, அது கூட மோர் கலந்து, இல்ல நீராகாரம் கலந்து ரெகுலரா வந்து நம்ம குடிச்சிட்டே வரலாம். அப்படி குடிச்சோம் அப்படின்னா, அந்த ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இனிப்பான உணவுப் பொருட்கள், அதிக காரமான உணவுப் பொருட்கள கண்டிப்பா நம்ம வந்து தவிர்க்கணும். இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். 2வது நீங்க இந்த தயிரோட குல்கந்து நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, பாடி ரொம்ப ஹீட் அதிகமாகி அதனால ப்ளீடிங் வந்து வரும். அப்படி இருக்கிறவங்க தயிரோட கொஞ்சம் ரோஜா குல்கந்து சேர்த்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் பொழுதும் அதிகப்படியான ப்ளீடிங் வந்து குறையும். அதே மாரி மாதுளை தோல் கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். இல்ல மாதுளை பூ கிடைச்சதுன்னா இன்னும் சிறப்பு. அந்த மாதுளை பூவ வந்து கஷாயம் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நாவல் பட்டை பொடி. நாவல் மரத்தினுடைய பட்டை. இந்த பட்டையோட பொடி வந்து கிடைக்கும். ஸோ அத வந்து நம்ம மோர் கலந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும்போதும் நமக்கு வந்து அதிகப்படியான ப்ளீடிங் வந்து குறையும். அதே மாரி மாம்பருப்பு. இந்த கொட்டைக்கு உள்ள இருக்கக்கூடிய இல்லையா அந்த பருப்பு. அத பொடி பண்ணி நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மோர் கலந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும்போதும் நமக்கு அதிகப்படியான ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இன்னும் நிறைய மருந்துகளும் வந்து இதற்கு இருக்கு. ஸோ இம்புரல் சேர்ந்த மருந்துகள், இந்த மாதிரியான மருந்துகள்லாம் கொடுக்கும்போது அதிகப்படியான ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஒரு விஷயம் என்னன்னா, துவர்ப்பான உணவுப் பொருட்கள் நெறைய சாப்பிடணும். நம்ம கொய்யாக்காய் சொல்றது, அதே மாரி வந்து வாழைப்பூ, இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாப்பிட சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அதிக இனிப்பு, காரம், புளிப்பு இத வந்து தவிர்த்துறணும். இப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே, ஸோ அது சர்ஜரி வரைக்கும் போகாம அவாய்ட் பண்ணிக்கலாம்.